உலகின் மிகச்சிறந்த கால்நடை விஞ்ஞானி வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1913 ஜூலை 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் வில்லியம் சிம்சன் ஹெண்டர்சனுக்கும் கேத்தரின் ஆலிஸ் மார்க்கஸ் பெர்ரி ஹெண்டர்சனுக்கும் மகனாக பிறக்கிறார். சர் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய அப்பா ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கான பேங்க் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக, அதாவது நிர்வாக இயக்குனராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராவுடைய மெர்ச்சிஸ்டனில் இருக்கிற ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் திகழ்ந்து வந்தாங்க. பின்னர் 1923ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால தொடர்ந்து அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற பிரைவேட் டே ஸ்கூல்லையே வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும், அதாவது உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கு மருத்துவத்தில் அதிக ஆர்வம் ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய கால்நடை மருத்துவம், வெட்டர்னரி மெடிசனில் அதிக ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறமா இவர் வெட்டர்னரி மெடிசன், கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1930ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேயே வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ்லேயே படிக்கிறாங்க. இறுதியாக 1931ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் கால்நடை மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இது அந்த காலகட்டத்தில் ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரி. ஸோ அங்கு சேர்ந்து 1931ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வெட்டர்னரி மெடிசன், வெட்டர்னரி சயின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் இந்த மருத்துவ கல்வியின் போது, குறிப்பாக கால்நடை மருத்துவ கல்வியின் போது இவர் வெட்டர்னரி அனாட்டமி, கால்நடை உடற்கூறியல், வெட்டர்னரி அனிமல் பெத்தாலஜி, விலங்கு நோயியல், வெட்டர்னரி ஃபிசியாலஜி, கால்நடை உடலியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களெல்லாம் இவர் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக 1935ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இவருடைய 22 வயதில் அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இருந்து வெட்டர்னரி சயின்ஸ், அந்த வெட்டர்னரி மெடிசன் அந்த படிப்பை முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா அதே ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் ஒரு கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டாக இவர் நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மகாலஜி, அதாவது மருத்துவம் மற்றும் மருந்தியல் பேராசிரியராக இருந்த ஒருத்தருக்கு தான் இவர் ஒரு கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டாக 1935ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. கிளினிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பேராசிரியருக்கு ஒரு உதவியாளராக, மருத்துவ உதவியாளராக இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கால்நடை மருத்துவம் சார்ந்து தான். அதாவது இந்த மெடிசன், ஃபார்மகாலஜின்றதெல்லாம் கால்நடை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் இவர் ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அவர் கீழே இவர் கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கு ரிசர்ச் பண்ணுறதுல அதிக ஆர்வம் ஏற்படுது. குறிப்பாக கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள், அந்த நோய்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, அதை எப்படி கண்டறிகிறது, அதே மாதிரி அந்த நோய் ஏற்படாமல் எப்படி தடுக்கிறது,
இதிலெல்லாம் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து சில ஆண்டுகள் வந்து ஆர்வம் காட்ட தொடங்கி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை வந்து இவர் வந்து பெறாங்க. அதுதான் வந்து இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற பெர்பிரைட் அப்படின்ற ஒரு இடம். அந்த பெர்பிரைட்டில் இருக்கக்கூடிய பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாஃப் அப்படின்ற அந்த பொறுப்பில் 1939ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அழைக்கப்படுறாங்க. இதனால் இவர் வந்து அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் இவர் படித்த இடத்துல கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டாக இவர் ஒர்க் பண்ணனால அந்த பதவியை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற பெர்பிரைட்டுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற த பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட்டில் இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டாஃபாக 1939ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலகப் போரானது தொடங்கியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க அந்த பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து இவர் வந்து தொடர்ந்து ஒரு ரிசர்ச் ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் அனிமல் வைரஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இந்த பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட் ஆனது அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இன்ஸ்டிடியூட் ஃபார் அனிமல் ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ அது ப்ரெசென்ட்டில் பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே தான் ஒரு ரிசர்ச் ஸ்டாஃபாக இவர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாம் உலக போர் தொடங்கின உடனே ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் கூட ஜாயின் பண்ணாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது இராணுவ வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட விலங்குகளுக்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அந்த RAMC ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பில். ஸோ அதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனும் வந்து சில மாதங்கள் மட்டும் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சரியில் இருக்கிற பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட்டில் தொடர்ந்து இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1941ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து ஆலிஸ் பெரில் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் பெரில் குட்ரிச் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1941 இவருடைய 28 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் திருமணம் பண்ணிக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கும் இவருடைய மனைவியான ஆலிஸ் பெரில் குட்ரிச் ஹெண்டர்சன் இவங்க 2 பேருக்கும் 4 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் வந்து இந்த ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் டிசீஸ். இது வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடியது. குறிப்பாக வந்து மாடு, ஆடு, குதிரைகள், மான்கள், பன்றிகள் அதுக்கெல்லாம் ஏற்படும். அது ஏற்படும் போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சலை வந்து அறிகுறியாக காமிக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பாதிக்கப்பட்டனால அந்த டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டனால கால்நடைகளினுடைய வாயிலையும் கால்கள்லையும் புண்கள் வந்து ஏற்படும். அதனால கால்நடைகள் வந்து நடக்கிறதுக்கும் சிரமப்படும், சாப்பிட்றதுக்கும் சிரமப்படும். இதனாலேயே நிறைய பிரச்சனை. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னால பெரிய அளவில் வந்து உயிரிழப்பு நடக்காது. அதாவது கால்நடைகள் வந்து இறக்காது. ஒரு சில கால்நடைகள் தான் இறக்கும். அதிகபட்சம் வந்து அந்த கால்நடைகள் அந்த நோயிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துடும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடுக்கு இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த பசுமாடுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படும். அப்போ அந்த பசுமாட்டினுடைய பால் கறக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அந்த பசுமாட்டினுடைய கால்கள்லையும் வாயிலையும் புண்ணு ஏற்படுறனால அது பெருசாக வந்து சாப்பிடாதனாலேயே பால் கறக்க முடியும் அப்படின்னா கூட பால் வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த பசுவினால். இது மாதிரி நான் பசுவை மட்டும் சொன்னேன். இது மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் பழு தூக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட குதிரைகள், அதுக்கப்புறம் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட மாடு, அதுக்கெல்லாம் கூட இந்த பாதிப்பு ஏற்படும் போது பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் விவசாயிகளுக்கு ஏற்படும். அதனால் அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து வரக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தடுப்பூசி இருந்துச்சு. ஆனால் அந்த இருந்த தடுப்பூசி பெரிய அளவில் வந்து செயல்படலை. அப்போ அதை வந்து சரி செய்யணும், அதுக்குண்டான எஃபெக்டிவான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய எண்ணமாக இருந்தது. அதை இவர் வந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. குறிப்பாக இவர் வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய வைரஸ் தாக்கம் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்குண்டான அளவிடுறதுக்குண்டான ஒரு மெத்தடை ஃபஸ்ட்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது இவர் அறிமுகப்படுத்தினாலேயே
இவருடைய பேர்லேயே அது வந்து ஹெண்டர்சன் மெத்தட் அப்படின்னு மாறினது. அந்த மெத்தட் எப்படி இருக்கும்னா, இப்போ கால்நடைகள் குறிப்பாக ஒரு மாடு வந்து இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா அது மயக்க நிலையில் இருக்கும்போது அதனுடைய வாயிலிருந்து வைரஸோடைய அந்த இன்ஃபெக்டட் மெட்டீரியல் வந்து எடுப்பாங்க. அதாவது வாயிலிருந்து எச்சிலோ அல்லது மற்ற விஷயங்களை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது அதில் அந்த வைரஸ் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான தடுப்பூசி போடுறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முறையை வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த முறைக்கு ஹெண்டர்சன் மெத்தட் அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை கண்டறிஞ்சு அதை மெஷர் பண்ணுறதுக்கு மெத்தட் கண்டுபிடிச்ச மாதிரியே அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சினேஷனையும் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி 2 விஷயங்கள், அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஹெண்டர்சன் மெத்தடை இவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இனி வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசியையும் வேக்சினேஷனையும் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இது வந்து வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய ஒரு பெரிய சாதனை. இதுக்கப்புறம் இதை இவர் ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதினாங்க. குறிப்பாக இவர் வந்து த குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் இவர் எழுதி அது 1945ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோட எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவர் வந்து சப்மிட் பண்ணாங்க. உடனடியாக இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி பட்டமானது அதே 1945ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அந்த பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற அனிமல் வைரஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் ஒரு டெபுட்டி டைரக்டர் அப்படின்ற அந்த ஒரு பதவி உயர்வையும் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இதே மாதிரி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் மாதிரியே இன்னொரு வைரஸ் வந்து இருக்கு. அது வந்து வேசிகுலர் ஸ்டாமைட்டோட்டிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதாவது வேசிகுலர் ஸ்டோமடைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த வேசிகுலர் ஸ்டோமடைட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோயும் வந்து வாயில், அதுக்கப்புறம் வந்து உதட்டில், அதே மாதிரி லிப்ஸில் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நாக்கில் அப்படின்னு பல இடங்களில் புண்களை வந்து கால்நடைகளுக்கு ஏற்படுத்தும். அதுதான் இந்த வேசிகுலர் ஸ்டோமடைட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேக்சினையும் இவர் எப்படி ஏற்கனவே ஹெண்டர்சன் மெத்தட் அப்படின்னு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை மெஷர் பண்ணுற கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி ஒரு மெஷர் பண்ணுற மெத்தடையும் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் கண்டறிஞ்சாங்க. ஒரு வேக்சினேஷனை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. பின்னர் 1949ஆம் ஆண்டு த குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் ஏற்கனவே தீசஸ் ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டிருந்ததை ஒரு ரிசர்ச் பேப்பராகவே 1949 இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1950 காலகட்டத்தில் அந்த அனிமல் வைரஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் தொடர்ச்சியாக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணாங்க. இதன் மூலமாக கால்நடைகளினுடைய உயிரிழப்பு, அந்த கால்நடைகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய் பாதிப்பு, அதிலிருந்தெல்லாம் கால்நடைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. பின்னர் 1956ஆம் ஆண்டு தான் இந்த அனிமல் வைரஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது இன்றைய பெர்பிரைட் இன்ஸ்டிடியூட், அங்கேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு இவர் வந்து உடனடியாக அந்த 1956க்கு பிறகு சவுத் அமெரிக்காவுக்கு வந்து அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு அந்த இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற பெர்பிரைட்ல இருந்து நேராக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து சவுத் அமெரிக்கா போகிறாங்க. குறிப்பாக சவுத் அமெரிக்கா, லட்டின் அமெரிக்கா, அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பிரேசில், அந்த பிரேசிலில் இருக்கிற ரியோ ட ஜெனரோ, அங்கே வந்து இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே தான் 1956ஆம் ஆண்டு இவர் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அந்த ரியோ ட ஜெனரோ அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சென்டர், ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து இவர் ஒரு முக்கிய பொறுப்பில் 1957 நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு அந்த ரியோ ட ஜெனரோ அங்கே வந்து வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அங்கே இருக்கிற கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. பின்னர் 1960 காலகட்டத்திலையும் சவுத் அமெரிக்கா முழுக்க இவர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. குறிப்பாக அர்ஜென்டினாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய நிறைய கால்நடை இறைச்சிகள், அதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி, இறக்குமதி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இறைச்சிகளில் ஏதாவது தொற்று பாதிப்பு இருக்கா அப்படின்றத சேஃபாக வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கைட்லைன்ஸாக வச்சு அதை கண்டறியணும் அப்படின்றது வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய ஐடியா. அதை வந்து அங்கே இருக்கிற பிரேசில், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமா இந்த யுனைடெட் கிங்டம், அங்கெல்லாம் இவர் வந்து அறிவுறுத்தவும் செஞ்சாங்க. ஸோ அங்கே இருக்கும்போதே ஒரு அட்வைசராகவும் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து தொடர்ந்து இருந்து வந்தாங்க. படிப்படியாக இவர் வந்து
அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சென்டர் அங்கெல்லாம் இவர் வந்து சில முக்கியமான பொறுப்புகள்லையும் இவர் வந்து தொடர்ந்து நியமிக்கப்பட்டு வந்தாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் அங்கெல்லாம் இவர் கூட தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1966ஆம் ஆண்டு தான் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அந்த ரியோ ட ஜெனரோ அங்கேருந்து இவர் வந்து விலகினாங்க. விலகினதுக்கு அப்புறமா இந்த 1966ஆம் ஆண்டு சவுத் அமெரிக்காவுடைய பிரேசிலில் இருக்கிற ரியோ ட ஜெனரோவில் இருந்து மறுபடியும் நேராக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து யுனைடெட் கிங்டமுக்கு வந்து திரும்புகிறாங்க. இவர் யுனைடெட் கிங்டம் குறிப்பாக வந்து இந்த 1966க்கு பிறகு இவர் வந்து இங்கிலாந்துடைய பெர்க்ஷயரில் இருக்கிற காம்ப்டன் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே அந்த காம்ப்டனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் அனிமல் டிசீசஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட். இது வந்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய ஒரு இன்ஸ்டிடியூட். அதுக்குண்டான ஒரு முக்கிய பொறுப்பில் குறிப்பாக ஒரு சேர்மன் அப்படின்ற பொறுப்பிலேயே 1967ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் அடுத்த சில ஆண்டுகள் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1970களுக்கு பிறகு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து ஒரு தலை சிறந்த கால்நடை விஞ்ஞானி, ஒரு வெட்டர்னரி சயின்டிஸ்டாக இவர் வந்து அறியப்பட்டு வந்தாங்க. மேலும் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு வெட்டர்னரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து மாறினாங்க. இதனால 1972ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய ஒரு செக்ரட்டரி செயலாளராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் அனிமல் டிசீசஸ் அதனுடைய ஒரு சேர்மனாக 1967 டு 1972 வரைக்கும் பணிபுரிஞ்சாங்க. இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சிலுடைய ஒரு முக்கியமான செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலேயே 1972ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு அந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு செயலாளராக வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து பல வேலைகள் வந்து பார்த்தாங்க. இதுக்கிடையில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுக்கு நிறைய கௌரவங்களும் வழங்கப்பட்டது. குறிப்பாக 1976ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் 1976ஆம் ஆண்டு பெற்றாங்க. மேலும் அதே 1976ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1976ஆம் ஆண்டிலிருந்து தான் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து சர் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் 1977ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சர் வில்லியம் ஒய்பர்ஸ், இன்னொருத்தர் சர் ஜான் என் ரிச்சி, இன்னொருத்தர் வந்து சர் அலெக்சாண்டர் ராபர்ட்சன், இன்னொருத்தர் வந்து ராபர்ட் கம்ப்டன். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1977ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பெற்றாங்க. பின்னர் 1978ஆம் ஆண்டு அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சிலுடைய அந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சிலுடைய செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து விலகுறாங்க, ரிட்டையர் ஆயிடுறாங்க இவருடைய 65 வயதில். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகும் இவர் வந்து பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 1979ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து நியூ ஜெனடிக் மேனிப்புலேஷன் அட்வைசரி குரூப் அதுக்குண்டான ஒரு சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1981 வரைக்கும் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இருந்தாங்க. இதெல்லாம் கடந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே 1984ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடென்டாக 1984 வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. அப்போ அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அது வந்து நஷ்டத்தில் இயங்கி வந்தது. பெரிய ஃபண்ட் இல்லாமல், பெரிய ரிசர்ச் இல்லாமல் அது வந்து அழியும் தருவாயில் இருந்தது. அப்போ வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ட்ரெஸரரோடு சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கை வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சாங்க. அதன் மூலமாக 10 மில்லியன் பவுண்ட்ஸ் அதாவது 10 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆனது ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய முன்னேற்றத்துக்காக கவர்மெண்ட் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1986 தான் அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போனது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வந்து மிகப்பெரிய ஒரு
ஆர்கனைசேஷனாக வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் தான். ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து 1989ஆம் ஆண்டு அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. உடனடியாக இவர் வந்து லண்டன் ஜூ, அதாவது லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஜூ, லண்டன் ஜூ, அதுக்குண்டான ஒரு டைரக்டராக 1989ஆம் ஆண்டு வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1990களில் இது மாதிரி பல நிறுவனங்களுடைய டைரக்டராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து வெல்கம் பயோடெக்னாலஜி அப்படின்ற நிறுவனத்துடைய டைரக்டர், அதே மாதிரி செல்டெக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜெனட்டிக் பயோடெக்னாலஜி கம்பெனி, அந்த செல்டெக்குடைய ஒரு போர்டு மெம்பர், அதுக்கப்புறம் அதனுடைய டைரக்டர், இது மாதிரி பல பொறுப்புகளில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இப்படி வாழ்நாள் முழுக்க வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சிக்கும் கால்நடை மருத்துவத்திற்கும் பல பங்களிப்புகளை கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 2000ஆம் ஆண்டு நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் இறந்து போகிறாங்க. இவருக்கு பிறகு சில ஆண்டுகளுக்குள்ளேயே வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய மனைவியான ஆலிஸ் பெரில் குட்ரிச் ஹெண்டர்சன் அவங்களும் வந்து இறந்து போறாங்க. இதெல்லாம் வந்து வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் கால்நடை மருத்துவத்திற்கும் கால்நடை அறிவியலுக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் பெரிய அளவில் இங்கே இருக்கிற கால்நடைகளுக்கு ஏற்படாமல் இருக்குது, அது தடுக்கப்படுது, அதுக்குண்டான தடுப்பூசி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் தான். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா கால்நடைகள் வளர்ப்பில் இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து கண்டங்கள்லாம் பாதிச்சது. குறிப்பாக வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா, அமெரிக்காவில் பர்டிகுலராக சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா, அதேமாதிரி யூரோப், மிடில் ஈஸ்ட், ஏசியா அப்படின்னு எல்லா கண்டங்கள்லையும் ஏறத்தாழ வந்து அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து கால்நடைகளை பாதித்தது. பொருளாதார ரீதியாக பல இழப்புகள் வந்து இதனால் நடந்தது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் தான். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.